அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எல்ஐசியில் ஒரு ஸ்காலர்ஷிப் விட்டுருக்காங்க. கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் போயிருங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று கூட்டிகிட்டு போவோம். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றின தகவல், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th கேண்டிடேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கவங்க, 60% மேலே இருக்கிறவங்க, இந்த 2022-23 காலகட்டத்தில் படிச்சிருக்கவங்க, இந்த வருஷம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் ஆனுவல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, 2 லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்கணும். இந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா 4 லட்சம் வரையும் விடோவாக இருக்கலாம், சிங்கிள் மேலராக இருக்கலாம், இல்லை அன்மேரிடாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வரையும் வந்து அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க ஆனுவல் இன்கம்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th அதை பேஸ் பண்ணி, அதை பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அண்ட் தென் ஃபேமிலி பேக். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரெண்டு ஸ்டூடெண்டோட மார்க்கும் ஒரே டைல முடிஞ்சுது அப்படின்னா எந்த பேரண்டோட இன்கம் வந்து லோவாக இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கினாலுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் ஒரு லேட்டரல் என்ட்ரியில் ஒரு செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சேராங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து டிப்ளமோவில் 60% மேலே வந்து மார்க் வாங்கி இருந்திருக்கணும். இந்த ஸ்கீமுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி, எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் இந்த ஸ்கீம் ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படின்னா மெடிசன் படிக்கிறவங்களுக்கும் தராங்க, அண்ட் தென் இன்ஜினியரிங், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் தராங்க, ஒகேஷனல் ஸ்கீமில் படிக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. அது மாதிரி 10th முடிச்சு ஐடிஐ பண்ணுறவங்களுக்கும் இந்த வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. மெடிசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 ரூபா பெர் ஆனம் தராங்க. அது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 12,000 ரூபாயும், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 16,000 ரூபாயும் தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 ரூபா பெர் ஆனம் கொடுக்குறாங்க. அது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 9,000, அடுத்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 12,000 ரூபா தராங்க. அப்புறம் பிஏ, பிகாம், பிஎஸ்சி அந்த மாதிரி டிப்ளமோ இனி ஒகேஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபா பெர் ஆனம் தராங்க. அவங்களுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அது வந்து முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 6,000 ரூபாயும், 3வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து 8,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு அந்த பர்சிங் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தராங்க பெர் ஆனும். அது 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக தராங்க. ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து 4,500 ரூபாயும், 3வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை நவ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டை தேர்ந்தவங்க, அப்புறம் எந்த மாவட்டம், அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் சர் நேம், அப்புறம் வந்து ஃபாதர் நேம், உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அப்புறம் உங்களோட அட்ரஸ், பின்கோடு, அண்ட் தென் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ, ஜென்ரலாக ஓபிசியா இல்லை எஸ்சி/எஸ்டியா இல்லை மாற்றுத்திறனாளியா இல்லை அதர்ஸா அப்படிங்கிற தகவல் கேட்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், ஒகேஷனல் கோர்ஸ் இல்லை இன்டகிரேட் கோர்ஸ் பண்ணுறீங்களா கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 12th டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங்கா, மெடிசனா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, இல்லை காமர்ஸா, டிப்ளமோ கோர்ஸா இல்லை ஒகேஷனல் கோர்ஸா அந்த மாதிரி தகவல் கேட்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸா அதை சூஸ் பண்ணிட்டு அந்த கோர்ஸோட நேம் அங்கே அடிச்சிடணும். அந்த கோர்ஸோட டூரேஷன் 4 வருஷமா, 5 வருஷமா, 3 வருஷமா அப்படிங்கிற தகவல் அடிச்சுட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் அங்கே கொடுத்துருப்பாங்க, பேரண்டோட ஆனுவல் இன்கம். அதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிடணும். நீங்கள் 12th இல்லைனா டிப்ளமோ இல்லை அதுக்கு இணையான கல்வி தகுதி எந்த யூனிவர்சிட்டியில் போர்டில் படிச்சிங்களோ அந்த தகவல் என்ட்ரி பண்ணிவிட்டு 2022-23 காலகட்டம் மட்டுமே வரும். அதுக்கு முந்தின காலம், அந்த முந்தின பாஸ் பண்ண வரதான் வராது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. மெடிசன் ஆர் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. வேற ஏதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து எல்ஐசி ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் வந்து வாங்குறீங்களா அப்படிங்கிற தகவலும் கேட்குறாங்க. அதில் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, வாங்கலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கேட்பாங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் தென் நேம் ஆஃப் பேங்க்கு, பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், உங்கள் ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 நம்பர் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க. அந்த 3 டிக்ளரேஷனையும் நீ டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வரும். அண்ட் தென் டிவிஷனல் ஆஃபீஸ், தஞ்சாவூர் டிவிஷனல் ஆஃபீஸ்னு வரும். அதோட மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு 2 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பியூர் மெரிட் பேசிஸில் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கிய தகவலை தெரிந்து கொள்ள நம்மளது சேனலை ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.